ஹலோ ஹலோ, வந்துச்சா? நான் பேசுறது கேக்குதா? இங்கே என்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிற பத்திரிகைக்கார அன்னைங்களுக்கும், அதே மாதிரி தொலைபேசி அன்னைங்களுக்கும், அதே மாதிரி என்னுடைய ஊரை சார்ந்த ராம்நாடு மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், கமுதி மாவட்டம், இதை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அனைவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்க, நான் அதிகமாக நான் பேசக்கூடாது, இருந்தாலும் ஒரு 4 வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். அன்னை பாக்கியராஜ் இயக்குனர் அவர்களுக்கும், நடிகர் அவர்களுக்கும், அதே மாதிரி மாஸ்டர் தாக்குவார் தந்த அன்னை அவர்களுக்கும், அதே மாதிரி முத்துக்காலை அவர்களுக்கும், அந்த அம்மா உன் பேர் என்னம்மா வைஷ்ணவி அவர்களுக்கும், தீருணியா நடிச்சிருக்கு வட்டி ஏற்குது நம்மள்கிட்டே பயங்கரமா கேட்குறத பார்த்தா ராம்நாத் மாவட்டத்தில் இப்படியே வட்டி கேட்பாங்க அதிகமா. அதிகமா வட்டி கேட்பாங்க சார். காலையில் ஒரு வேப்பங்குச்சி உடிச்சு பல்ல விளக்குறாங்கன்னா வட்டியை வசூல் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஏரியா இந்த அவர் பிள்ளைங்கிறது உண்மைன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோ பாவம் நல்லா பேசினாப்புல, நல்ல உடன்பார்ப்பா இருக்காரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணனை பத்தி நான் நிறைய சொல்லணும். இயக்குனர் இந்த கண்ணை வந்து எப்படின்னா, அப்பப்ப அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவாரு, என்னுடைய இல்லத்துக்கு வருவாரு. வரும்போது அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கனே, இதுல வந்து பாக்கியராஜ் சார் நடிக்கணும், ஏன் போய் கேளு அப்படின்னு நின்னேன். இல்லைண்ணே நான் இங்க போறதுக்கு பயமா இருக்கு, ஏன் அவர் துப்பாக்கி வச்சிருக்காரா, சுட்டு போடுவாரா, இந்த படம் இப்படி இருக்குன்னு போய் சொல்லியா, சொன்னீங்கன்னா அவர் உடனே ஓகே சொல்லிடுவாரு அப்படின்னு. இல்லைண்ணே நீங்க வாரில, நான் வந்தா உனக்கு இது வேலையான்னு என்னைய கேட்பாரு. நீ போய் கேளு, கேட்டீங்கன்னா உடனே அது கதவுகள் துறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எப்படியோ பிடிச்சிட்டாரு. பிடிச்சிக்கிட்டு அவங்க சீனா எடுத்துட்டு லாஸ்ட் எண்டு சீனு இங்கே ஒரு இதுக்கிட்ட சென்னை திருவேற்காடுக்குள்ள வச்சு எடுத்தாப்புல. சரியான வெயில். 2வது வந்து மண்டையை புழக்குது, என்னன்னு தெரியல. கண்ணன்கிட்டதே பேசுகிறோமா கேமராட்ட பேசுகிறோமான்னு எனக்கே ஒன்றும் தெரியல. நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி அவர் ஐயா அந்த இவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த ராம்நாடு மாவட்டம் ஃபுல்லாமே வறட்சியான மாவட்டம். வறட்சியான மாவட்டம்னா தண்ணி இருக்காது, வேலிக்கருவு அதிகமா இருக்கும், சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அங்க உள்ள வீடுகள்லாம் ஹீரோ தம்பி சொன்னாப்புல காணாம போய்கிட்டு இருக்கு, உடஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க உள்ள எங்க இருக்காங்கன்னே தெரியல. இதுக்காக முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும் போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரிச்சு கொண்டு வந்தாரு. அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்ப எனக்கு 3 வயசு 4 வயசு இருக்கும். எம்ஜிஆர் ஐயா வராருன்னா நாங்கள் பார்க்கறதுக்கு அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமில்லனே, எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம், அறுத்து ரோட்ல மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம். அது கரண்ட் போனானே என்ன போனானே அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சிருவோம். இப்படி செய்யறதே புரட்சி தலைவரை பார்க்க முடியும். முதலாக என்னுடைய மண்ணு சிவகங்கை மண்ணுல என்னன்னா அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. அப்ப நான் போய் கை கொடுத்தேன், 4.5 வயசு. கை கொடுக்கும் போது அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா குட்டைக்குள்ள தான் பிறந்தேன். நினைத்ததை முடிப்பவனு எங்க அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆருடைய ரசிகர். கூட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த திரையை பார்த்து என் விழியின் உன் விழி சந்திச்சால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற